chellakutties, hope you all doing good. ஸோ சென்னையில் இப்போ ஃப்ளட் போயிட்டுருக்குது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது ஓகே ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ டே 70 மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறேன். 82.800 grams. நான் என் வெயிட் போடுன்னு தெரியுங்க, இருந்தாலும் நான் ஏன் அதை மெஷர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி டைமில் தேவையில்லாமல் வெயிட்டை மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை மெஷர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வெயிட் மெஷர் பண்ணாதீங்க. அண்ட் காலையிலே வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை அதை நம்ம போய் பார்க்கணும் இல்லையா. ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்குல்ல. காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ஃபேஸ் அப்படி தான் ரணக்குடூரமாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. அதுக்கப்புறமா மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டாய்லெட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய காலைக்கடன் முக்கியம் இல்லையா மக்களே, அதை முடிச்சுட்டு நம்மளோட ப்ரஷிங்கையும் முடிச்சுட்டு நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பிரெத்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வாக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் டெமோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடு, அது எப்படி நீ 15,000 ஸ்டெப்பும் ஜாகிங்லேயே முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அதனால் டெரஸில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத ஒரு டெமோ வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன். இது நான் எடுத்தோன்னே 15,000 ஸ்டெப்ஸ் நான் குதிக்கல ஓடல மக்களே. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 33,000 5,000 அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தது தான் இந்த 15,000. ஒரு நாள் 15,000 ஸ்டெப்ஸும் ஓடி முடிக்கும் போது சீக்கிரமாக இந்த ஜாகிங் முடிஞ்சிடுச்சு. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஜாலியாகிடுச்சுங்க. இவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு நான் அவள் வந்து தப்பாக பண்ணி அவளுக்கு கால் வலி வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள். ஸோ மக்களே, உங்களுக்கு பெயின் இருக்குது, அதாவது முக்கியமாக நீங்கள் வந்து பெயின் வந்து வரும் தான். நீங்கள் ஜாகிங் பண்ணும்போது உங்களுக்கு கிராம்ஸ் வரும். பட் முட்டியில் பெயின், ஆங்க்லெட் போடுற இடத்துல பெயின், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயின்ஸ் வரும். அந்த மாதிரி 2 நாளைக்கு மேலே தொடர்ந்து நீங்கள் பெயின் இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஜாகிங் பண்ணாதீங்க. குறைச்சி அது இருக்கட்டும், இது வாக்கிங்காக ஜாகிங்கான்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியாது. இன்றைக்கான 15,000 ஸ்டெப்ஸையும் முடிச்சிட்டேன் மக்களை. எப்போவுமே வாக்கு ஜாக் இந்த மாதிரி பண்ணி ஸ்வெட் ஆனதுக்கப்புறம் வந்து குளிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஆகுது பண்ணிடுங்க, ஏன்னா அதான் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. காலையில் ஒரு பிளாக் காஃபி எடுத்து நீங்கள் பிளாக் டீ கூட எடுக்கலாம். வேலையும் பார்க்கணும், நம்மளையும் பார்க்கணும். ஸோ வேலை பார்த்துட்டே பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு பெரிய நல்லா பழுத்த பப்பாளி பழம், அதுக்கப்புறம் ஒரு மாதுளம்பழம் தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன். ஆறாமலாம் உட்காந்து சாப்பிட்டேன். பசங்களெல்லாம் ஸ்கூல் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுடைய ஸ்கிப்பிங் ரொட்டீனுக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்கிப்பிங் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. கரெக்டாக முட்டிக்கு கீழே வலிக்கும், ஏன்னா புதுசாக ஜம்ப் பண்ணும்போது அந்த மாதிரி பெயின் இருக்க தான் செஞ்சுது. பண்ண என்னன்னு தெரியல, ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்மளால் 100 கிட்ட 70 கிட்ட வரும்போது மூச்சு வாங்கும், இப்போல்லாம் 200 கிட்ட கூட பண்ணிடலாம் போல், அந்த மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் ஸ்நாக் ஒரு சிகப்பரிசி லட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒர்க் அவுட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் அவுட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அந்த ஒர்க் அவுட்லாம் இப்போல்லாம் வந்து ஜுஜுபி மேட்டராக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 10 கிலோ குறைச்சவங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன் ஒர்க் அவுட் முக்கியம் அப்படின்னா ஒரு ஷேப் வரணும், டோன் ஆகணும் இல்லையா, அதனால். ஸோ இன்றைக்கி என்னோட அப்பர் பாடி ஒர்க் அவுட்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்துட்டு வெண்டைக்கால சாம்பார், எக் ஒயிட் வந்துட்டு 4 பாயில் பண்ணது, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா ஒரு ரெட் பனானா, அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு போட்டு பொரியல், இந்த மாதிரி தான் நான் ஸ்டொமக் ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டேன். பொரியல் அதிகமாக வச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வச்சிருந்து நைட்டு டின்னர் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி நீங்கள் பண்ணும்போது அதோடு நீங்கள் சைடில் சேலட் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை தோசை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸையும் நீங்கள் அதில் வந்துட்டு போட்டு மாவோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்பாக இருக்கும், வெயிட் ஏறாது நைட்டு சாப்பிட்டாலும். சப்போட்டா வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மேரிகோல்டு பிஸ்கெட் பார்த்தோன்னா டீ குடிக்கணும்னு தோணிருச்சு. டீ வந்து நான் சொல்லியிருந்தேன், இப்போலாம் நம்ம சுகர் ஃப்ரீ கோல்டு பவுடர் போட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் எடுத்திருந்தேன். பட் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எனக்கு சப்பாத்தியோடையோ தோசையோடையோ எதுவுமே சாப்பிட்ணுன்னு தோணலை. டீ குடிச்சனாலே என்னன்னு தெரியல, நைட்டு பால் குடிச்சனால வயிறு கப்புன்னு ஆயிடுச்சு. ஸோ நான் காலையில் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதாவது மதியம் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸையே எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரெட் பனானா எங்கள் வீட்டில் நிறையா இருந்ததுங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரெட் பனானா எடுத்து சாப்பிட்டேன். பேசிக்காகவே எனக்கு ரெட் பனானான்றால் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய பனானா சாப்பிட்டு பனானாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு ஒரு ரெட் பனானா சாப்பிட்டேன். நீங்கள் இவ்வளோ எம்டியாக நீங்கள் தூங்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. அதே மாதிரி நான் பண்ணுற டயட், நான் பண்ணுற ஒர்க் அவுட்டே பண்ணி என் அளவுக்கு ரிசல்ட்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. என்னோட நல்லாவே ரிசல்ட் வரலாம், நான் அதை தான் சொல்ல வந்தேன். So guys, this is all about my day 70. See you all, love you, peace, see you tomorrow.